ஓம் ஹ்ரீம் பைரவி க்ளாம் ஹ்ரீம் ஸ்வாஹா. வணக்கம். இந்த ராசி பலன் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நான் சில விஷயங்களை சொல்லணும். எப்படின்னா, இப்போ நிறைய பேர் ஜாதகம் கொடுப்பாங்க. நம்ம அது பார்க்கும்போது அந்த லக்னம் சரியா இருக்கா இல்லையான்னுட்டு நம்ம அந்த லக்னத்தை சேஞ்ச் பண்ணி பார்க்கணும். அது சேஞ்ச் பண்றது அவர் கொடுத்திருக்கிற பர்த் டைம் வச்சு நம்ம பண்ணக்கூடாது. பாஸ்ட் ஈவெண்ட்ஸை சொல்லி அதுக்கு சரியா இருந்தால் மட்டும் நாம அந்த ஜாதகம் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் விஷயம், நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஜோதிடர்களுக்கு இந்த டைம் சேஞ்ச் பண்றது பர்த் டைம் ரெக்டிஃபிகேஷன் சொல்லுவாங்க. அது அவரால் முடியாது. ஸோ அப்படி பண்ணி பாஸ்ட் இவெண்ட்ஸ் சொல்லி அதுக்கப்புறம் நாம அவரை நம்பலாம். இது ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது ராசி மேல, பெயர் மேல, நியூமராலஜி படி, டேரட் கார்டு என்னென்னமோ இருக்கு, புதுசா இருக்கு. அதெல்லாமே நம்பக்கூடாது. எப்படின்னா, வேதிக் அஸ்ட்ராலஜி, பாமிஸ்ட்ரி ரெண்டு விட்டா வேற விஷயத்துல, வேற ஜோதிடத்துல வேற என்னென்ன பద్ధதி இருக்கு, அங்க எல்லாமே இந்த ரிசர்ச் நடக்கல. ஸோ உங்க பாசிட்டிவ் சொல்லணும், லக்னம் சரியா இருக்கா இல்லையா பார்க்கணும். பரிகாரம் சொல்லும் போது புரஹத் பராசர ஓரா சாஸ்திரத்துல அந்த கிரந்தத்துல என்ன எழுதியிருக்கு, சிம்பிளான பரிகாரம். இப்போ ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறவங்க எப்படி காஸ்ட்லியான பூஜை எல்லாம் பண்ணுவாங்க, காஸ்ட்லியான ஜெம்ஸ்டோன்ஸ் போட்டுக்குவாங்க இல்லையா. இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ காலசர்ப்ப தோஷம், இந்த பித்ரு தோஷம், இது எல்லாமே இந்த புரஹத் பராசர ஓரா சாஸ்திரத்துல இல்லை. ஸோ இது நீங்க மனசுல வச்சுக்கணும். ஜெம்ஸ்டோன் பத்தி கூட இல்லை. ஸோ இது எல்லாமே ஒரு பிசினஸ் ஆயிருக்கு. ஸோ உண்மையான ஜோதிடத்துல சிம்பிளான ரெமெடிஸ் இருக்கு. மந்திர ஜபம், தானம் மாதிரி. அதுக்கப்புறம் எல்லாமே சேஞ்ச் பண்ண முடியாது, மாத்த முடியாது. வெறும் குட் ஆர் பேட் டைம், இது மட்டும்தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ இது மனசுல வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஜாதகம் பார்க்கறதுக்கு ரொம்ப டைம் வேணும். ஸோ அனாலிசிஸ் பண்ணணும். ஷோடச வர்க்கம்னு சொல்லுவாங்க, டிவிஜனல் சார்ட்ஸ் சொல்லுவாங்க. எல்லாமே பார்த்து, கைரேகையெல்லாம் பார்த்து, பிரச்சனை கோண்லி பார்த்து ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுக்கணும். ஸோ அவ்வளோ ப்ராசஸ் லென்த்தியா. இதுக்கு பேஷன்ஸ் வேணும். கஸ்டமருக்கும் பேஷன்ஸ் வேணும், சொல்றவருக்கும் பேஷன்ஸ் வேணும். எப்படின்னா, ஒரு நாளுக்கு ஒரு 5 ஜாதகம் கூட சொல்ல முடியாது. ஸோ அவ்வளவு டைம் எடுத்துக்கணும் இது. ஸோ அதனால பைரவி அஷ்டகை நீங்க கனெக்ட் பண்ணுங்க, உங்க ஜாதகம் பார்த்து ஸோ என்னென்ன இருக்குன்னு நாமே தெரிஞ்சுக்கலாம். சிம்ம ராசி. ஸோ 2026 பிப்ரவரி 8ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த வாரத்துல இந்த சிம்ம ராசியில பிறந்தவருக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்கு நம்ம பார்க்கலாம். ராசியில இருக்கிற கேத்து கிரகமே நம்ம பார்த்தா கண்டிப்பா திருமண வாழ்க்கையில பிரச்சனைகள் கண்டிப்பா வரும், ஏற்படும். நீங்க அது சரி பண்ணிக்கலாம். பேச்சுவார்த்தை மேல கொஞ்சம் கண்ட்ரோல் வச்சுக்கோங்க. எதுக்குன்னா, நம்ம என்னமோ மனசுல வச்சுட்டு பேசுறது அது எப்படியோ அவர் புரிஞ்சுக்குவாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வரலாம். நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன். எப்படின்னா, கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஜாதகத்தை ஒரு சயின்டிபிக்கா நாம பார்க்கணும். அந்த ஜாதகம் எப்படி பார்க்கறது, இந்த பொருத்தம்னு பார்ப்பாங்க. இது கம்ப்யூட்டரைஸோட மேட்ச் மேக்கிங் பண்ணுவாங்க இந்த மேட்ரிமல் வெப்சைட்ஸ்ல. அங்க எல்லாமே அது சயின்டிபிக்கா இருக்காது. எப்படின்னா, ஒரு ஜாதகத்தை மேனுவலா பார்க்கணும். இப்போ பொண்ணோட ஜாதகத்துல சந்தான யோகம், பர்சனாலிட்டி, அதிகமா கோபம் இருக்கா, ஈகோசென்ட்ரிக் பர்சனாலிட்டி, நெகட்டிவ் சைக்காலஜிக்கல் ட்ரைட்ஸ் எல்லாமே நம்ம பார்த்து தான் மேட்ச் பண்ணணும். வெறும் நாம இந்த பொருத்தம் பார்த்தா அவ்வளவு சக்சஸ் ரேட் இல்லை அதுல. இதுக்குன்னா நிறைய ஸ்கோர் வந்தவருக்கே டிவோர்ஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த மாதிரிலாம் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும். ஒருவேளை உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருந்தா ஸ்வயம்பர பார்வதி மந்திரத்தை ரெகுலரா நீங்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது 7வது வீட்டு பார்ட்னர்ஷிப்க்கு பிரச்சனை இருக்கிறதுனால நீங்க பார்ட்னர் கூட உங்க பிசினஸ் பார்ட்னர் கூட உங்களுக்கு சண்டை நடக்கிற சான்ஸ் அதிகமாக இருக்கு. ஜாக்கிரதா இருங்க. இந்த சிம்ம ராசியில பிறந்தவருக்கு ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட்ஸ், பித்ராஜித சொத்து, பூர்வீக சொத்து ஏதாவது இருந்தா அங்கே பிரச்சனை, கோர்ட்டுக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்தா கொஞ்சம் அதிகமாகிற சான்ஸ். எப்படின்னா, கொஞ்சம் அது சால்வ் ஆகுது. எப்படியோ ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி சான்ஸ் அதிகமாக இருக்கு. ஏதாவது எதுக்குன்னா, ஃபோர்த் லார்ட், 4வது சுவாமி 6வது வீட்டுல சஷ்ட பாவத்துல இருக்கிறது ரொம்ப கெட்டது. கொஞ்சம் ஜாகிரதா இருங்க. இது ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு விற்கிறதுக்கு இது சரியான நேரம் கிடையாது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இதுக்கப்புறம் கல்யாணத்துக்காக யாராவது தேடுறீங்களோ, ப்ரொபோசல் கேன்சல் ஆகுறது, இது எல்லாமே சான்ஸ் அதிகமாகவே இருக்கு. இதுக்கு கூட நான் ஆல்ரெடி ரெமெடிஸ் சொல்லியிருக்கேன். ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப நல்லது. ஹையர் எஜுகேஷன் யாரும் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களோ அவருக்கு ரொம்ப நல்லது. இந்த பிஸ்னஸ்ல ரொம்ப சக்சஸ் இருக்கு. அன்எக்ஸ்பெக்டட் கெயின்ஸ் இருக்கு, ஃபைனான்சியல் கெயின்ஸ் இருக்கு. இது சேட்டர்ன் பார்க்கறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் கடன் பிரச்சனைக்கு தீர்றதுக்கு ஏதாவது ஒரு வழி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ
இப்போ கடன் பிரச்சனை இருந்தால் அது மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு சயின்டிஃபிக்காக நீங்கள் போகணும். சிம்பிளியாக நம்ம ஒரு நாளில் ஒரு மந்த்தில் இதெல்லாம் சால்வ் பண்ண முடியாது. இதை பற்றி கொஞ்சம் ஜாக்கிரதை இருங்க. உடம்பு பிரச்சனை, ஹெல்த்துக்கு சம்மந்தப்பட்ட ஸ்கின் ரிலேட்டட் இஷ்யூஸ் வர்ற சான்சஸ் அதிகமாக இருக்குது, ஜாக்கிரதை இருங்க. அப்புறம் வெஹிக்கல்ஸில் போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதை இருங்க. எதுக்குன்னா அங்கே ஏதாவது ஒரு நடக்கும் என்ற மாதிரி இல்லை, எப்படின்னா கொஞ்சம் ஜாக்கிரதை இருக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இவ்வளவு விஷயங்கள் சிம்ம ராசிக்கு February 8ஆம் தேதிக்கு அப்புறம் இருக்கு. நன்றி.